Hey foodies, welcome to liveloveloverecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்கக்கூடிய 1 pot கருப்பு கொண்டக்கடலை கிரேவி. இந்த கருப்பு கொண்டக்கடலை கிரேவி வந்து பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி, பரோட்டா, புலாவ், ஆப்பம், இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக சூட் ஆகும். வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 2 வெங்காயம், மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய 2 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதியும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ப்ரெஷர் குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 5 to 6 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு எண்ணெயை ஹீட் பண்ணிவிடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 2 பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி 2 பிரித்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வாசனை வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு. இப்போது இதிலிருந்து நல்லா வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிடுறோம். ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. கலந்து விட்டு 5 மினிட்ஸ் கொதித்ததுக்கப்புறமா சைடில் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரமாக இருக்கக்கூடிய சில்லி பவுடரும் ஆட் பண்ணிக்கிறோம். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாமே நம்ம கடையில் வாங்கின ரெடிமேட் தூள் தான். ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நம்ம ஆட் பண்ண ஸ்பைஸ் பவுடர்ஸ்லேருந்து வர ராஸ்மெல்லாம் கொஞ்சம் போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. எண்ணெயும் இந்த சமயத்தில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்ப்பீங்க. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்பைஸ் பவுடர்ஸோட ராஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமா ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கிற இல்லது 6 to 7 hours சோக் பண்ணி வச்சுருக்கிற கருப்பு கொண்ட கடலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான சால்ட்டையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொத்தமல்லி இலை கலந்ததுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் கலந்து விட்டுடலாம். இந்த கரம் மசாலா பவுடர் தான் இந்த குருமாவுக்கு பயங்கர டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இதை ஃபைனல் ஸ்டேஜில் தான் ஆட் பண்ணணும், முன்னாடியே ஆட் பண்ணிடாதீங்க. எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 5 to 6 விசில்ஸ் வச்சிங்கனாலே போதும். நம்மளோட கொண்டக்கடலைலாம் சூப்பராக வெந்து பார்த்திங்களா கமன்னு திறக்கும் போதே வாசனையாக இருக்கும். எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பொதுவாக நம்மகிட்ட இருக்கிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் சாதத்தோடு நான் சர்வ் பண்ணேன். செம அட்டகாசமாக இருந்தது. காரமே இல்லாத கீ ரைஸ், ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்கூடையுமே இது பர்ஃபெக்டாக செட் ஆகும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.